நான் ஒரு மனோதத்துவ டாக்டர். புரியுதா? உன் பிரச்சனை என்னங்கறத தெளிவா சொல்லணும். அப்பதான் நான் ஹெல்ப் பண்ண முடியும். தெரியுதா? பிரச்சனைன்னு எனக்கு ஒண்ணும் தனியா இல்ல டாக்டர். நான் கொஞ்சம் முன்னாடி வரலாமா? வாயேன். சொல்ல போனா எனக்கு நானே தான் பிரச்சனை. உண்மைய தெளிவா சொல்லணும். சொல்லு. சொல்றேன். இப்ப உதாரணமா உங்க கூட பேசிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். அந்த நேரத்துல உன் பிரச்சனை என்னங்கிறது இப்ப புரியுது. அதேதான் டாக்டர். பெண்கள்னாலே எனக்கு ஒரு ஈர்ப்பு, ஒரு அப்சஷன், அதிகமான ஒரு ஈடுபாடு. அதான் என்னுடைய குணச்சித்திரம். உங்களை வீக்னஸ் இது பெரிய குணச்சித்திரமா? அரைஞ்சு விடுங்க ஜாக்கிரதை. மேல சொல்லு. கல்யாணம் ஆனவனா, அழகான மனைவி இருக்கா, ஆனா என் மனசு ஒரு பொண்ணை பார்த்துட்டா போதும் அத்தனை கவிஞர்களும் என்னுள்ள அடக்கம். ஆமா ஆமா, திருட்டு முத்தத்துக்கே தனி ருசின்னு பழமொழி இருக்கா? இந்த பழமொழி சரியான வெரிஃபை பண்ணிக்கணும்னு அடிக்கடி தோணுது. வீக்னஸ் இதெல்லாம் இயற்கை தானப்பா. இது பரம்பரையா வர வீக்னஸ் நினைக்கிறேன். எங்க அப்பாவுக்கு 3 வைஃபா, 4-5 தொடர்புகள் வேற உண்டா. இந்த வீக்னஸ் என் பரம்பரையோட போயிடணும். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், மருந்து சாப்பிடணும். மருந்துனால குணப்படுத்துற வீக்னஸ் இல்லது, மருந்தான் குணப்படுத்த முடியும். யூ மீன் ரிலிஜன்? பாவ மன்னிப்புகள் பாதிரியார்கிட்ட கன்ஃபஸ் பண்ற மாதிரி பாரம் குறையும். என்னோட ரிலிஜன் அந்த மாதிரி இல்லையே டாக்டர். ஏன் ஒரு நல்ல மனுஷனா பார்த்து, நல்ல ஆஸ்திகனா பார்த்து கன்ஃபஸ் பண்ணு டெய்லியா, தேவைப்படும் போது. உனக்கு நோ ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு ஃபீஸ்? நோ ஃபீஸ். இப்ப என்ன பண்ற? உடனே புறப்படுற. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா உன் வீக்னஸ் எனக்கு வந்துடும். புறப்படு. என்னங்க, என்ன நடந்துச்சு? ஏன்பா ஏன் கத்தின? பியூட்டிஃபுல். இவங்களை இன்னும் நல்லா பார்க்கத்தான். பாய். நான் ஒரு மகா பாவி, பல பாவங்களை செஞ்சுக்கிட்டு வரேன். கண்கண்ட தெய்வமா உங்களை நினைச்சு உங்ககிட்ட கன்ஃபஸ் பண்ண போறேன். உங்ககிட்ட சொன்னா தெய்வமே என்ன மன்னிச்ச மாதிரி. நீங்க தான் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் நான் தானா கிடைச்சேன். அக்கவுண்ட் டாலி ஆகாம அப்பப்போ அல்லாடின்னு இருக்கு. வேலை நிறைய இருக்கு சார். மிஸ்டர் ஐயர் ப்ளீஸ். அதுக்கு முன்னால நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். இது வேறையா? என்ன சத்தியம்? நான் கன்ஃபஸ் பண்ண போறதெல்லாம் நீங்க வெளியில யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு சொல்லக்கூடாது. ஏன் உங்க மனைவி கிட்ட கூட சொல்லக்கூடாது. நான் ஆத்துக்காரிட்ட எதையுமே மறைக்கிறது இல்லை. ஏன் இப்படி என்ன சோதனை பண்றேன்? மிஸ்டர் ஐயர் ப்ளீஸ் சத்தியம் பண்ணுங்க. சரி சத்தியம். சண்டாளா, நான் பாட்டுக்கு தேமேன்னு இருக்கேன். நீ பண்ணின பாவத்தெல்லாம் ஏன்டா எந்த நிலையில கட்ட பாக்குற? மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு. என்னெல்லாமோ சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்ல முடியலையே. என்ன நீ அதிகாரி, நான் கைகட்டி சேவகம். உங்க பிரச்சனை இல்லைங்கிறத சொல்லுங்க. சொல்றேன். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. இந்த ஆபீஸ் ரொம்ப பவித்திரமான இடம். உங்க பாவ மன்னிப்பு இங்கேயா வச்சுக்கணும்? இதான் சரியான இடம். இங்க கன்ஃபஸ் பண்ணுங்க. மனைவிக்கு துரோகமே செய்யாத ஒரு ஃபெய்த்ஃபுல் கணவனா இருக்கணும்னு மனசுக்குள்ள ஆசைப்படுறேன். ஆனா அது பிராக்டிக்கலா முடியல மிஸ்டர் ஐயர். உண்மை சொல்றேனே, மத்த பெண்களை மனசுல நினைச்சுக்கிட்டே தான் நான் என் மனைவியே கொஞ்சறேன். இதுவே துரோகம் இல்லையா? கர்மம் கர்மம். ஒசரமான இடத்துக்கு வந்துட்டு கீழ்த்தரமான விஷயத்தை சொல்றாய். நீச்சா, பாப்பி, துஷ்டா. மேலே சொல்லுங்க, கான்கிரீட்டா சொல்லுங்க. இன்னொரு பொம்மநாட்டியோட தொடர்பு வச்சுட்டு இருக்கேளா? அது ஃப்ரெண்ட்ஷிப் தான், வெறும் நட்பு தான். அது ரொம்ப வேக டைம் ஆச்சு. பட்டுமேடாமிலும் தான் இருக்கு. ஆறுன்னு சொல்லுங்க. மாதவின்னு ஒரு பொண்ணு. நான் மனைவி இல்லை, குடிகாரம் வீட்டுல கிடக்கிற ஒரு ஜடப்பொருள். சோஃபா நாற்காலி மாதிரி. ஐ எம் a decorated widow. பொருத்தமில்லாத இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு? தலையெழுத்து. எழுதினவங்க என் பேரண்ட்ஸ் தான். புருஷனுக்கு வசதி மட்டும் இருந்துட்டா நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டுதான் பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. அறிவு மட்டத்துல ஏற்படுற ஜோடி பொருத்தம் பத்தி யாருமே நினைக்கிறது இல்ல. அப்படி பலியானவதான் நான் ஒரு எம்ஏ.
அவர் ஹை ஸ்கூல்ல கூட எட்டி பார்த்ததில்லை. எங்க 2 பேர் எண்ணங்களும் எப்பவும் சந்திச்சுக்கிட்டதே இல்லை. உண்மையா சொல்ல போனா நான் இந்த ரேடியோ தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன ரேடியோ? பிலிப்ஸ். ஏ அப்ப நீங்க மிஸ்ஸஸ் பிலிப்ஸ். என்ன பார்க்கணும்னா முருகாசரணம்னு ஒரு லெட்டர் போடுவா. அதுக்கு முடிந்தால் வரவும்னு அர்த்தம். இன்டெலெக்சுவல் கம்பெனி போய் பேசிக்கிட்டு இருப்பேன். இட்ஸ் an obligation, அவ்வளவுதான். சரி, ஓப்ளிகேஷனோட தான் நிக்கிறது, அதுக்கு மேல போயிலையே. ஆனா மனசு சுத்தம் இல்லையே சார். சப்கான்சியஸா ஒரு கெட்டெண்ணம். வட்டி போட்டாவா? சொல்லுங்க. உதாரணமா சொல்றேனே, அவளுக்கு பர்த்டே, ஒரு பரிசு கொடுக்கலாம்னு நினைச்சா வீட்டுக்கு போனேன். மாதவி வீட்டுல இல்ல. வீட்டுக்கு என்ன காவலா வச்சுட்டு தண்ணி போட போயிட்டான் சார் அவ புருஷன். காத்துக்கிட்டு இருந்தேன். அவ வர்ற சத்தம் கேட்டது. ஒரு ஐடியா தோணுச்சு. திடீர்னு அவளுக்கு முன்னால போய் அவளை ஆச்சரியப்படுத்த நினைச்சேன். அவளும் அதே ரூம்குள்ள வந்து கதவை சாத்திக்கிட்டா சார். ஐயோ, அப்புறம் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. அவ நிதானமா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுக்க ஆரம்பிச்சா. யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு ராம 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 அண்ணியன் மனைவிய பிறந்த மேனியா பார்த்துட்டேன் சார், பார்த்துட்டேன். சிவிசுவா, அவ விழாவுல 4வது எலும்பு கீழே ஒரு பெரிய மச்சம். எனக்கு ரொம்ப முக்கியம். பகவானே, என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சிருக்கு. இங்க ஏறுத்துறா ராஸ்கல். இந்தாருங்க அனிமார் பிரசாத், இட்டுக்குங்க, மோகத்தை குறைக்கும். இங்கே இருந்து உன்னை கீழே பிடிச்சதா என்ன பாப்பி? ஹலோ, தி மோட்டார் சைக்கிள் கேர்ள். எங்க இப்படி தனியா? சினிமாவுக்கு வந்தேன். நீங்க? சும்மா சினிமாக்கு வந்தேன். எனக்கும் மனசு சரியில்லை, அதான் நானும் சினிமாவுக்கு வந்தேன். ரெண்டு பேருக்குமே மனசு சரியில்லை, அப்புறம் ஏன் சினிமா? கண்ணகி, கண்ணகி, வெரி குட் நேம். கண்ணகி, அந்த மோட்டார் பைக் கோவலன் அவன் ஒரு சீட். என்னை ஏமாத்திட்டா. எதிர் வீட்டு ஹேமாவோட இப்ப சுத்துறான். ஏன் அப்படி? அவ அப்பா ஒரு கோட்டீஸ்வரன், என்னை விட பணக்காரி. ஒரே பொண்ணு, சட்டையை மாத்துற மாதிரி காதலிய மாத்திட்டான். வெல், மது, கம்மிய ஹக்பி, என்ன கட்டி பிடிச்சுக்கோமே. அந்த ராஸ்கல் அதோ அங்க நிக்கிறான். நம்ம பார்த்து பொறாமப்படணும். இப்படித்தான் அவனை டார்ச்சர் பண்ணணும். கமான், என்ன கட்டிக்கோ. பாரு, பொறாமப்படுறான பாரு. பொறாம பத்தல பத்தல இல்ல. இப்போ அங்க பாரு. கண்ணாலேயே எரிக்கிற மாதிரி பாக்குறான். That's it. அதான் உள்ள போறான், உள்ள போறான். அவளும் உள்ள போறா. அப்புறம் அப்புறம் ஐயோ, விளக்கணிச்சுட்டா. அப்புறம் ஒண்ணுமே தெரியல. ஆனா இங்க என்ன எரியுதே. Thank you. You can go. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா மேம்? இல்ல, இந்த கேள்விக்கு நான் எப்பவும் இல்லைன்னு தான் பதில் சொல்வேன். ஏன்? ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. குட் நைட். மிஸ் கண்ணகி, தினம் அவன் பொறாமப்படணுமா வேணாமா? ஆமா. அப்ப டெய்லி நான் வருவேன். Sure. Don't worry. That fellow பொறாமையால சாகணும். டெய்லி நான் சாகடிக்கிறேன்.
அவனிடம் தெரியுதே. தெரியுதா? அவன் நிழல் கூட பொறாமப்படணும்.